சுவர்க்கத்துக்கு சென்ற கர்ணனுக்கு பசி எடுக்கிறது, மிகப்பெரிய பசி எடுக்கிறது. எங்கே உணவருந்துவது எங்கே உணவருந்துவது என்று எல்லோரிடத்திலும் சென்று கேட்கிறான். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். என்னது, பசிக்கிறதா? அப்படி என்றால் அப்படி ஒன்று எங்களுக்கு செய்வதில்லையே, இங்கே உணவருந்துகின்ற இடம் என்று ஒரு இடத்தையே நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே, கண்டதில்லையே, அப்படி ஒன்று இருப்பதாகவே எங்களுக்கு தெரியாதே என்று எல்லோரும் ஆச்சரியத்தோடு வினவுகிறார்கள். ஒவ்வொருவராக கேட்டு 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 களைத்து போய் கடைசியிலே கர்ணன் சித்திரபுத்திரனாரிடத்திலே வருகிறான். ஜமனுடைய PA, பர்சனல் செக்ரட்டரி, அசிஸ்டன்ட். அந்த சித்திரபுத்திரனாரிடத்திலே வந்து, சுவாமி எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது. என்னது, பசிக்கிறதா? யாருக்கு தெரிந்த முகமாக இருக்கிறதே, கர்ண மகாபிரபு தானே. ஓஹோ, கர்ண மகாபிரபு உங்களுக்கு பசிக்கிறதா? என்ன இது வேடிக்கை, இங்கே யாருக்கும் பசிப்பதில்லையே. என்னையா சொல்லுகிறேன், பசி என்றால் என்னை போட்டு வாட்டுகிறது, என்னை போட்டு கொல்லுகிறது. பொருங்கள் 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 என்று சொல்லிவிட்டு சித்திரபுத்திரனார் கர்ணனுடைய பர்சனல் ஃபைலை எடுத்து ஆராய்ந்து பார்க்கிறார். பார்த்துவிட்டு திடீரென்று ஒரு உபாயத்தை சொன்னார். உங்களுடைய வலதுகை சுட்டு விரலை எடுத்து வாயிலே வைத்துக் கொள்ளுங்கள், வலதுகை சுட்டு விரலை எடுத்து வாயிலே வைத்து கடித்துக் கொள்ளுங்கள். அப்படியே கர்ணன் சொன்னபடி செய்தான். மறுகணமே அவனுக்கு பசி நின்று விட்டது. சுவாமி, இப்பொழுது எனக்கு பசிக்கவில்லை. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி, போய்விட்டு வாருங்கள், இனி உங்களுக்கு பசிக்காது. இப்பொழுது கர்ணனுக்கு பசி போய்விட்டது, குழப்பம் வந்து விட்டது. என்னையா இது, பசித்தது, துடித்தேன், துவண்டு போனேன், ஓடி வந்தேன், உங்களிடத்திலே விடயத்தை சொன்னேன், வலதுகை சுட்டு விரலை வாயில் வைத்து கடி என்று சொன்னீர்கள், பசி போய்விட்டது, இது என்ன, ஒன்றுமா விளங்கவில்லை. அதற்கு சித்திரபுத்திரனார் சொன்னார், கர்ணா, நீ கொடையிலே மிக வல்லவன், மிகப்பெரிய கொடைகளை எல்லாம் செய்தவன். பொன் கொடுத்திருக்கிறாய், பொருள் கொடுத்திருக்கிறாய், நிலபுலங்கள் கொடுத்திருக்கிறாய், மாடு தானம் கொடுத்திருக்கிறாய், உடுப்பு கொடுத்திருக்கிறாய், எத்தனையோ பொருட்களை எல்லாம் கொடுத்த நீ ஒருவருக்கு கூட உணவு கொடுக்கவில்லை. உணவு கொடுக்காத காரணத்தினாலே சொர்க்கத்துக்கு வந்த யாருக்கும் இல்லாத ஒரு பசி என்கின்ற ஒரு நோய் உனக்கு வந்து வாய்த்தது. இங்கே வந்த மற்ற எல்லோரும் ஒரு நேரமாவது ஒரு பிடியாவது சோறு கொடுத்தவர்கள் தான். யாருக்காவது சோறு கொடுக்காத யாரும் இதுவரை இங்கு வந்ததில்லை. ஆனால் நீ வந்திருக்கிறாய், அதனாலே வந்த உடனேயே உனக்கு பசி தொடங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு முறை தேரிலே ஏறி எங்கோ புறப்பட்டு நீ செல்லுகின்ற போது ஒரு மூதாட்டி, வயதான ஒரு மூதாட்டி வந்து உனக்கு தனக்கு பசிக்கிறதாக சொல்லி கேட்டபோது அருகிலே உள்ள கோயிலை சுட்டிக்காட்டி இந்த வலதுகை சுட்டு விரலாலே இந்த பக்கமாக பொங்கல், இந்த ஆலயத்திலே அன்னதானம் கொடுக்கிறார்கள், அங்கே போய் சாப்பிட்டு பசியாறிக் கொள்ளுங்கள் என்று நீ அனுப்பி வைத்தாய். அந்த தர்மம், வலதுகை உணவு கொடுக்கிற தர்மத்துக்கு துணை போனது. எங்கேயாவது நீ ஏதாவது வழிமுறையிலே உணவு கொடுக்கிற மார்க்கத்துக்கு சிறிதளவேனும் அணுவளவேனும் தொண்டாற்றி இருக்கிறாயா என்று ஆராய்ந்து பார்த்தபோது அந்த தர்மம் பதிவாகி இருந்ததை கண்டு வலதுகை